சனிக்கிழமை நைட் 11:30 மணி போல் ஆகுது. இப்போ தான் சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னும் பாத்திரம் மட்டும் கழுவலை. காலையில் 7:30க்கெல்லாம் ட்ரெயின். சரி, அதனால் பாத்திரமும் கழுவி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்து கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போட்டிருந்தப்ப ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு காலையில் 9:30க்கு தான் எந்திரிச்சேன் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேரமாக எழுந்து குளித்து கிளம்பி ரெடி ஆகிட்டோம். நான் எங்கே டூர் போனாலும் சரி, வெளியில் கிளம்புனாலும் சரி, இந்த வேர்க்கடலை வேக வச்சு எடுத்துப்பேன். வெறும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துப்பேன். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பசியும் பார்த்திங்கன்னா கட்டும். வேர்க்கடலை கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி லெமன் எல்லாம் புழிஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வெறுமனையாக உப்பு போட்டு வேர்க்கடலை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டேன். புளி சாதம், தயிர் சாதம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், அது கூட பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை ஸ்நாக்ஸு, அது இல்லாத இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் நேரமாக எழுதங்காட்டி பசிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே பேக்கரியில் நிறுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு 7 மணி 7:10 பொழுது ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். எங்கே போகிறேன்னு கெஸ் பண்ணுங்கன்னு நான் கேட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. அப்படியே நீங்களே பாருங்கள் எங்கே போனோன்னு. சுமுகம் சுஹ்ருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம்